Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Ashwini. Welcome to my channel Achu Vlogs. இந்த வீடியோல நீங்க திருப்பதி போறீங்கன்னா மேல் திருப்பதியில ஆன்லைன்ல ரூம் புக்கிங் கிடைக்கலனா டைரக்டா போய் எப்படி ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ண முடியல அப்படின்றத நம்ம நேர்ல போய் எப்படி புக் பண்ணலாம்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திருப்பதி போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ல போறோம் அப்படி இல்லைன்னா கார்ல போறோம்னா மேல் திருப்பதி போகும்போது சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து பஸ்ல வந்து நிறுத்திடுவாங்க. நீங்க அங்க இறங்கிட்டு நம்ம ரூம் புக்கிங் எங்கன்னு கேட்டா அங்க சொல்லுவாங்க. நம்ம ரூம் புக்கிங்க்கு லைன்ல போய் நிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா போய் ரூம் புக் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இருந்தா மட்டும் போதும். நீங்க தர்ஷன் டிக்கெட் காட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஒரு பர்சனுக்கு ஒரு ரூம் தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு ரூம் புக்கிங்க்கும் அவங்க அலாட்மெண்ட் நம்பர் மாதிரி வந்து கொடுப்பாங்க. நீங்க லைன்ல நின்று உங்களோட ஆதார் கார்டை காமிச்சு உங்களை வந்து போட்டோ வந்து எடுத்துப்பாங்க. நீங்க வந்து பே பண்ண வேண்டிய இடம் வந்து உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த பிறகு அவங்க ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டெபாசிட்டா 500 கொடுக்கணும். அண்ட் ரூமோட ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees and 100 rupees இருக்கும். ஸோ ரூம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அவங்க எது கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இதுதான் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே கூட்டம் இருக்கும். இது வந்து கூட்டத்தை பொறுத்து ஒரு 45 minutes இல்லைன்னா வரைக்கும் 2 hours வரைக்குமே நம்ம நின்று வாங்குற மாதிரி இருக்கும். நாங்க போன டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 45 minutesல வந்து நின்று வாங்குற மாதிரி கிடைச்சது. ஸோ அதனால நாங்க லைன்ல நின்றுட்டோம். லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி பிளாக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் நம்பர். இது வந்து நமக்கு உள்ள போய் ஆதார் கார்டு காமிச்சதும் நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இதுல வந்து அந்த நம்பர் இருக்கும். இப்ப லைவா எந்த அலாட்மெண்ட் போயிட்டு இருக்குன்றது இந்த ஸ்கிரீன்ல வந்து அவங்களை டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எப்போ ரூம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரு அப்ராக்சிமேட்டா 4 hours ஆச்சும் ஆகும். மினிமம் 4 hours கண்டிப்பா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்தை பொறுத்து அங்க ரூம் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ கரண்டா திருப்பதியில வந்து ரூம் அலாட்மெண்ட்க்கு நம்ம பே பண்ண வேண்டியது டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு தான். கேஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் இங்கே டெபிட் கார்டு கொடுத்து தான் பே பண்ணிக்கிட்டோம். நம்ம டெபாசிட்டா 500 கொடுக்கணும். ரூம் வந்து 100 rupees and 50 rupeesனு அலாட் ஆகும். ஸோ இப்போ லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒரு half an hour ஒன்ஸ் பிளாக் பண்ணிட்டு நம்ம உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல வந்து நம்மள கொஞ்சம் பேரா ஒரு ஆளா வந்து போட்டோ எடுத்து ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறதுனால கொஞ்சம் பிளாக் பண்ணி தான் உள்ள சென்ட் பண்ணுவாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் நமக்கு அலாட்மெண்ட் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஷீட் வச்சுதான் நமக்கு ரூம் வந்து கன்ஃபார்ம்னு கிடைக்கும். ஆனா எப்போ வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் நம்மளோட நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து எப்போ வருதோ அப்பதான் நமக்கு ரூம் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பரும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துடணும். நமக்கு டைரக்டா வந்து மெசேஜ் வந்துடும். அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கணும். ஸோ நமக்கு மெசேஜ் வந்து 2 hours வந்து நம்ம போய் ரூம் செக்இன் பண்ணிடணும். அப்படி நம்ம ரூம் 2 hours செக்இன் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி மற்றவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ எங்களுக்கு கிடைச்ச ரூம் இதுதான். கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 பேர் வந்து தங்கிக்கலாம் அந்த அளவு இருந்தது. 2 பெட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நிறையவே இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூமும் ரொம்பவே டீசெண்டா இருந்தது. பிளஸ் ஹாட் வாட்டர் அங்க எப்பவுமே வந்து அவைலபிளா இருந்தது. ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நாங்க வந்து 2 ரூம் வந்து வேணும்ன்றதுனால மார்னிங்கே என்னோட ஹஸ்பண்ட் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு இங்க லைன்ல நின்று வாங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ரூம் இதுதான். இது வந்து ஒரு 11:30 போல எங்களுக்கு கிடைச்சது. லைன்ல நின்று ஒரு 7:30க்கு வாங்கினது ஒரு 11:30 போல எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த ரூம் செக்இன் பண்ணிட்டு அதுக்குள்ள நாங்க போய் இன்னொரு வாட்டி போய் லைன்ல நின்று எங்களுக்கான ரூம் வந்து வாங்கினோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு 12:30க்கு அலாட்மெண்ட் ஷீட் கிடைச்சது. பட் எங்களுக்கு ரூம் கிடைக்க 4:30 ஆயிடுச்சு. 4:30 இல்ல 6:30 ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு 6 hours கழிச்சு தான் ரூம் கிடைச்சது. ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா HVC GNC அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூம் எங்களுக்கு GNCல அண்ட் செகண்ட் ரூம் வந்து HVCல கிடைச்சது. இது வந்து பேரலா பக்கத்துல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ரூம் வந்து கிடைச்சது. ஸோ இந்த ரூமும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி தான். 2 பெட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2 சேர்ஸ் வந்து அவைலபிளா இருந்தது. ஒரு நைட் ஸ்டேக்கு இது போதுமானதா இருந்தது. ஓரளவு டீசென்டாவே இருந்தது.
ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்ததும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கும் ஒரு ஆஃபீஸ் வந்து அந்தந்த பிளேஸ்லேயே இருக்கும். இப்போ ஜிஎன்சினா ஜிஎன்சியோட பில்டிங் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கும். நீங்க அங்க போய் இந்த ஷீட் அலாட்மெண்ட் ஷீட்டை காட்டினீங்கன்னா அவங்க வந்து கீ கொடுப்பாங்க. ஸோ அந்த கீ வாங்குறதுக்கு இன்னொரு பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கீ வாங்கிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த ரூம்க்கான சார்ஜ் வந்து பே பண்ணணும். ஸோ நாங்க பே பண்ணது வந்து 500 rupees deposit amount and 50 rupees room charge. So stay பண்ணிட்டு next day அதே டைம் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிடணும். ஸோ டிலே பண்ணக்கூடாது. செக் அவுட் பண்ணும்போதும் திருப்பி நம்ம கீயை வந்து அந்த பிளேஸ்ல கொடுத்துட்டு அவங்க பின்னாடி அந்த ஷீட்ல வந்து கீ ரிசீவ்டுன்ற மாதிரி சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போய் அந்த ஜிஎன்சி ஆஃபீஸ்ல நம்ம டெபாசிட் பண்ண இடத்துல போயிட்டு திருப்பி நம்ம அதை காமிச்சோம்னா நமக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்டுக்கு இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிட்டு அந்த புக்கிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ரூம் வந்து ரொம்ப சிம்பிளாவே அவைல் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தாராளமாக தங்கலாம். ஓரளவு டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye and thank you for watching this video.